வணக்கம் மக்களே. அப்பா அப்படின்னா எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு மறக்க முடியாத மந்திரம் அப்படின்னா நம்ம அப்பாவை தான் சொல்லுவோம். நம்மளை பெற்ற அம்மா கூட உனக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், இவ்வளோ வழியெல்லாம் நான் தாங்கியிருக்கேன், 10 மாதம் உன்னை சுமந்தேன் அப்படின்னு அவங்க பட்ட வழிகள் எல்லாத்தையும் நம்மள்கிட்ட சொல்லி காட்டுவாங்க. ஆனால் அப்பாங்கிற ஒரு உறவு எவ்வளோ வழிகளை பிள்ளைகளுக்காக பட்டாலும் அதை வெளியே சொல்லாத ஒரு உறவு அப்படின்னா நம்ம அப்பாவை தான் சொல்லுவோம். குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு அதிகமாக அப்பாங்கிற உறவை தான் பிடிக்கும். அதே மாதிரி அப்பாங்களுக்கும் பெண் பிள்ளைகளை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாக்களை மதிக்காத ஒரு சில ஆண் பிள்ளைகளுக்காக இந்த பதிவு அப்படிங்கிறத நான் கொஞ்சம் சொல்லிப்பேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு உங்கள் அப்பா ஒரு தப்பு பண்ணால் நீ அடிக்கிறாரு, திட்டுறாரு, நீ அதை பண்ணாதரா, அது பண்ணுறாரு, குறை சொல்கிறாரு அப்படின்னா, அவர் அந்த ஸ்டேஜில் அவங்க அப்பா சொல்லும்போது அவர் கேட்டிருக்க மாட்டார். அவர் ஒரு பிள்ளைக்கு அப்பாவானதுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும். தயவு செய்து அப்பா ஒரு விஷயத்துக்காக உங்களை சொல்கிறாருன்னா, உண்மையிலே அப்பா சொல்கிற ஒரு வழி நல்ல வழியாக தான் இருக்கும். அதை கேட்டு நடந்துக்கிறது உண்மையிலே உன் வாழ்க்கையில் ஒரு வெற்றி பயணமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். பொதுவாக அப்பாவோட அருமை இருக்கும்போது சத்தியமாக யாருக்கும் தெரியாது. இல்லாதப்போ தான் அப்பாவோட அருமை தெரியும். அதே மாதிரி இப்போ அப்பா உங்களுக்கு சொல்கிற விஷயங்கள்லாம் கசப்பாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு பிள்ளைக்கு அப்பாவாக இருந்தால் அப்போ அப்பா பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் உங்களுக்கு புரியும். எனக்கு பொதுவாக எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அப்பாவை பிடிச்ச எல்லாரும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.